ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். அடுத்தபடியாக புரட்டாசி மாதம் என்று வருகின்றது. இந்த புரட்டாசி மாதத்தில் மாலைய பக்ஷ அமாவாசை என்று சொல்வார்கள். ரொம்ப விசேஷமானது. பொதுவாக நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது அமாவாசையை செய்ய வேண்டும். அந்த அமாவாசையை தர்ப்பணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்க நிறையா பேர் அமாவாசை செய்கிறது கிடையாது. கரெக்டாக மாலைய பக்ஷ அமாவாசை, ஆடி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை இதெல்லாம் மட்டும் பண்ணுறாங்க. இது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த தை மாதம் ஆடி மாதம் மாலையபட்சம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னாக்க, தை மாதத்தில் உத்தராஜன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உத்தராஜனம் என்றால் நம்ம எல்லாம் சூரிய பகவான் கிழக்கே இருந்து தான் உதிக்கிறார் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் கிழக்கே இருந்து சூரிய பகவான் உதிக்க மாட்டார். இந்த உத்தராஜனம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க, வடகிழக்கு அந்த திசையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே பிரதட்சிணமாக வருவார். அப்படியே ரவுண்டாக இந்த இடத்துல கரெக்டாக கிழக்க கொண்டு முடிப்பார். அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதம், ஆடி மாதத்துலேயும் இப்போ இந்த ஆடி மாதத்துலேருந்து துவங்கக்கூடியது. இந்த ஆடி மாதத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாயனம் அப்படின்னாக்கா தென்கிழக்கு, இந்த தெற்கையிலேருந்து ரிவேஸில் வருவார். தலைகீழ நேராக கிழக்க முடிப்பார். அதுதான் தட்சிணாயனம் உத்தராயணம்னு பேர். இதை நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சூரியன் எந்த திசையிலேருந்து எந்த மாதத்தில் வருவார் அப்படிங்கிறத அம்புக்குறி போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த திசையில் தான் கிழக்க முடிப்பார். நிறைய சிவாலயங்கள், பழைய சிவாலயங்கள், பழைய கோயில்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த சூரியனோட ஒளி கரெக்டாக சுவாமி மேலே படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது வருஷத்துக்கு 6 நாள் தான் படும். எதற்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, அந்த சூரிய ஒளி சுவாமி மேலே பட்டால் தான் அந்த சாநித்தியம் கூடும். அது டெய்லிக்கும் படக்கூடாது. இப்போ சபரிமலை கோயில் பார்த்தீங்கன்னாக்க மூடியே தான் இருக்கும். மாதத்துக்கு 5 நாள் தான் திறப்பாங்க. ஆனால் அந்த கார்த்திகை, மார்கழி, தை இதெல்லாம் முழுசாக திறந்து வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, அங்கே வருஷம் முழுக்க அந்த சூரிய ஒளி அந்த ஐயப்பன் மேலே படுறது. அந்த ஐயப்பன் மேலே வருஷம் முழுக்க படுறதுனால தான் அந்த ஐயப்பன் சன்னதியை சாத்தியே வச்சுடுறாங்க. மாதத்துக்கு 5 நாள் 6 நாள் மட்டும்தான் திறப்பாங்க. இந்த 3 மாதம் ஏன் தொடர்ந்து திறந்துருக்காங்க அப்படின்னாக்க, இந்த 3 மாதமும் சூரியனோட ஒளி இந்த சூரியனோட பவர் கம்மி. சூரியன் காலங்கத்தால் கரெக்டாக 6 மணிக்கு வரமாட்டார். அது தள்ளி தான் வருவார். இல்லை மழை பெய்யும், இல்லைனாக்கா பனி பெய்யும், சூரியன் டக்குன்னு வரமாட்டார். அதனால தான் அந்த 3 மாத காலம் மட்டும் முழுமையாக திறந்து வச்சுருக்காங்க அந்த சூரியனுக்கு. அதனால தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கேருந்து இங்கே முடிகிறது தான் தட்சிணாயன புண்ணிய காலம். உத்தராயண தை மாதத்துலேருந்து 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆடி மாதத்துலேருந்து 6 மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுக்காக தான் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மகாலய பட்சம், அதுக்காக தான் ஆடி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை இது ரெண்டும் பண்ணுறாங்க. மாலைய பட்ச அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது. ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மறுநாள்லேருந்து நவராத்திரி 10 நாட்கள். நவராத்திரி அப்படின்னா 9 நாட்கள். 10வது நாட்கள் அந்த 3 அம்பாலும் ஒன்று சேரக்கூடியதான் தசமி, விஜயதசமி என்று பெயர். இது அப்படியே இந்த புரட்டாசி மாதத்தில் வரும். இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமி ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, நிறைமணி காட்சி அப்படின்னு அம்பாள் நிறைவாக இருக்கின்றாளாம். இந்த ஆடி மாதத்தில் எல்லா கோயிலையும், நிறையா கோயில்களில் திருவிழா ஆரம்பிச்சுது அப்படின்னா, பெரியபாளையம், திருவேற்காடு இது போன்ற நிறைய ஆலயங்களில் ஆடி மாத திருவிழா நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்தாங்கனாக்கா புரட்டாசி மாதத்தில் தான் முடியும் அந்த திருவிழா. வாரம் பண்ணுவாங்க. அது புரட்டாசி மாதத்தில் தான் முடியும். அந்த புரட்டாசி மாதத்தில் முடியும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பௌர்ணமியில் தான் நிறைமணியாக அம்பாள் நிறைவாக இருக்கா அப்படின்ட்டு அம்பாள் அலங்காரம் பண்ணி நடுவில் வச்சு, சுற்றிலும் நம்ம எவ்வளோ பழ வகைகள் இருக்கோ அந்த பழ வகைகள்லாம், எவ்வளோ காய்கறி வகைகள் இருக்கோ காய்கறி வகைகள்லாம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு, அரிசி, பருப்பு, தானியங்கள், எல்லா நவ தானியங்கள் இது எல்லாத்தையும் அம்பாளை சுற்றி கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு அம்பாள் நடுவில் அலங்காரம் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் நிறைமணியாக அம்பாள் நிறைவாக இருக்கான்னு அர்த்தம். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா முழு நாள் அப்படின்னு அர்த்தம். பௌர்ணமியில் நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னாக்க அது முழுமையான காரியமாக தான் முடியும். அதுதான் முழு நாள் என்று சொல்லக்கூடியது. அதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் அமாவாசை. அந்த பித்ருக்களும் நமக்கு நிறைவாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய பட்சம். பொதுவாக எல்லாருக்குமே இந்த பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இந்த பித்ருக்களோட தோஷம் இருந்தது அப்படின்னாலே நம்ம தலைமுறையை நமக்கு பாதிச்சுட்டே இருக்கும். அந்த பித்ருக்கள் தோஷம் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணணுமோ அதை நிவர்த்தி பண்ணிடணும். அப்போ தான் நம்ம வாழ்வாங்க வாழ முடியும். தோஷங்கள் இல்லாமல் இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள் நம்ம நிறைவோடு இருந்துட்டு போகணும். அதுக்காக தான் பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நவராத்திரி என்று வருது. இந்த நவராத்திரியில் என்ன அப்படின்னா, அதாவது மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். இந்த அசுரன் சுவாமிகிட்ட பல வரங்களை பெற்று தேவர்கள், முனிவர்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்தின்னு இருக்கான்.
எல்லாரையும் கொடுமைப்படுத்தும் போது எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறா, இது மாதிரி நீங்கள் அந்த அசுரனுக்கு வந்து எல்லா வரங்களையும் கொடுத்துட்டீங்க, அவன் வந்து எங்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்தின்னு இருக்கான், எங்களுக்கு அது நல்ல வழி காமிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுவாமிகிட்ட போய் கேட்கும்போது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் கேட்குறா. எல்லாரும் கேட்கும்போது வரம் கொடுப்பது மட்டும்தான் நான், அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஆதி பராசக்தி அம்பாளை தான் பார்க்கணும் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை போய் எல்லாரும் பார்க்குறா. இது மாதிரி வரத்தை கொடுத்துட்டாரு சுவாமி, இந்த வரத்தை நிவர்த்தி பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. அம்பாள் ஒன்று என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த 330 கோடி தேவர்களோட சக்தியை என்கிட்ட கொடுத்துரு, என்னோட சக்தி ஒரு சக்தியால் அதை அவனை அழிக்க முடியாது, இந்த தேவர்களோட சக்தியெல்லாம் என்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிறா. அதுக்காக தான் நவராத்திரியில் கொலு வைப்பாங்க. இந்த கொலு வைக்கிறது என்னன்னாக்கா, இந்த தேவர்கள்லாம் போய் பொம்மையாக போய் உட்காந்துடுறாங்க, அவங்க சக்தி எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த 10 நாட்களுக்கும் நவராத்திரி வந்து அமாவாசை முடிஞ்சு மறுநாள்லேருந்து பிரதம திதியிலேருந்து தசமி திதி வரைக்கும் விஜயதசமி வரைக்கும் இந்த 330 கோடி தேவர்களோட சக்தி அம்பாள்கிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த அம்பாளை போய் இந்த நவராத்திரியில் வழிபட்டோம் அப்படின்னாலே 330 கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடச்சிரும். இந்த சக்தி எல்லாமே அம்பாள்கிட்ட தான் இருக்குது. 3 நாள் 3 துர்க்கை அம்மன் வந்து தபஸ் பண்ணுறா 3 நாளைக்கு. அதுக்கு அடுத்தது 4வது நாள்லேருந்து 4, 5, 6 அந்த 3 நாட்கள் வந்து மகாலட்சுமி தபஸ் பண்ணுறா. அடுத்தது 7, 8, 9 3 நாட்களுக்கு சரஸ்வதி தபஸ் பண்ணுறா. இந்த 3 அம்பாலும் ஒன்று சேரக்கூடியது தான் விஜயதசமி என்று பெயர். இந்த 3 அம்பாலும் ஒன்றாக சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணுறது தான் இந்த நவராத்திரி என்று பெயர். இந்த நவராத்திரியில் 330 கோடி தேவர்கள் சக்தியும் அம்பாள்கிட்ட இருக்குது. இந்த 3 அம்பாலும் ஒன்று சேர்ந்து அந்த அசுரனை வதம் செய்து அந்த விஜயதசமி அன்னைக்கு, அதுதான் தஸ்ரா என்று சொல்வார்கள், அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வது தான் நவராத்திரி என்று பெயர். இந்த நவராத்திரியில் நாம் அம்பாளை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, சத்ரு உபாத்தியைகள் என்று எதிரிகளோட தொல்லைகள்லாம் நீங்கி எல்லாருமே நம்மள்கிட்ட வசமாகிடுவா. அது மாதிரி வசமாகி நம்மெல்லாம் வாழ்வதற்காக தான் நவராத்திரி திருவிழா என்று வந்தது. அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அதில் ஆயுத பூஜை என்று செய்வார்கள். இந்த ஆயுத பூஜை அப்படின்னாக்கா 9வது நாள் சரஸ்வதி பூஜை என்று செய்வார்கள். அதுதான் ஆயுத பூஜை என்று செய்வார்கள். அது எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம இது ஒரு முதல் விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். அடுத்தடுத்தது அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஆயுத பூஜை எதுக்காக பண்ணுறோங்கிறது 2-3 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம எல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் போகிறோம் வரோம், படுத்து தூங்குகிறோம், உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். உடம்பு உள்ளுக்குள்ளே நிறைய அணுக்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குறோமானா கிடையாது. தூங்கிகிட்டே இருப்போம், டக்குன்னு எழுந்து தண்ணியை குடிப்போம், அப்போ அது தொண்டை வழியாக போயின்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறது கிடையாது. அதுக்காக தான் விரதம்னு சொல்லி வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து விரதம் எதுக்காக வச்சாங்க அப்படின்னாக்க, இந்த விரதம் வந்து பார்த்தோன்னாக்க நம்ம எல்லோரும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது கிடையாது. விரதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலம்பரை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுதான் விரதம்னு பேர். பிரதோஷ விரதம்னு இருப்பாங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம்னு இருப்பாங்க. இந்த விரதத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, காலம்பரை 6 மணிக்குள்ளே நம்ம தண்ணியோ காஃபியோ பாலோ என்ன குடிக்கணுமோ குடிச்சுட்டுணும். அந்த 6 மணிக்கு மேலே எதுவுமே குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதோ இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்றதோ அதெல்லாம் சாப்பிடணும். இதுதான் விரதம்னு பேர். இந்த விரதம் எதுக்காக இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாக நம்ம முன்னோர்கள் வந்து சங்கடகர சதுர்த்தினா விநாயகருக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் பிரதோஷம்னா சிவபெருமானுக்கு இருக்கிறது, சஷ்டி கிருத்திகைனா முருகப்பெருமானுக்கு இருக்கிறது, ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விரதம் இருக்கிறது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கறது தான் விரதம்னு பேர். அதுக்காக தான் விரதம் இருக்கிறது. இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்குறது. நமக்கு எத்தனை ஆயுதங்கள் நமக்கு வந்து இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, காய்கறி நறுக்கணும் அப்படின்னா கத்தி, அருவாமனை, இதெல்லாம் நமக்கு ஒத்தாசை பண்ணுது. இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துருது. அதுமாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா, நம்ம காரு, 2 வீலர், பைக்கு, சைக்கிள் எல்லாம் நமக்கு ஒத்தாசை பண்ணுது. இது எல்லாத்தையும் நிப்பாட்டி எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்கறது தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறது பேர். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் அரச மரத்துக்கு அடியில் எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு அவங்க வனவாசம் போயிடுறாங்க. வனவாசம் போயிட்டு திருப்பி வரும்போது கரெக்டாக அந்த ஆயுத பூஜை அன்றைக்கி தான் சரஸ்வதி பூஜை. அவங்க வனவாசத்தை முடிச்சுட்டு வர அன்றைக்கி அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் இப்போ தீபாராதனை எல்லாம் காமிச்சு பொட்டு போட்டு பூ சாத்தி தீபாராதனை காமிச்சு மறுநாள் விஜயதசமி அன்றைக்கி தான் அந்த ஆயுதத்தெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. போருக்கு போகிறதுக்காக கையில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி விஜயதசமி அன்றைக்கி தான் அம்பாள் அத்தனை ஆயுதத்தையும் எடுத்துட்டு அந்த மகிஷாசுர அசுரனை சம்ஹாரம் பண்ணுறா.
அதுக்காக தான் ஆயுத பூஜை விஜயதசமி அப்படின்னு சொல்லி வந்தது. அதுதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் மறுநாள்லேருந்து தொடங்கி 10 நாட்கள் நிறையா கோயில்களில் அந்த விஜயதசமி நவராத்திரி பூஜைகள் நடைபெறும். அதுபோன்று அந்த கொலு வைக்கும் காரணம் அதுக்காக தான். எல்லா தேவர்களும் போய் பொம்மையாக உட்காந்துடுறான். அதுக்காக தான் கொலு வைக்கிறது, நவராத்திரியில் கொலு வைக்கிறது. அதுக்காக தான் இந்த நவராத்திரியில் நம்ம அம்பாவை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு உபாத்தியிலிருந்து அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்க அந்த நவராத்திரி விழா என்பது சிறப்பு வாய்ந்தது. புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடியது. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இப்போ பொதுவாக எல்லா மாதத்துலேயும் நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. பொதுவாக அசைவம் சாப்பிட்டாலே நம்ம உடம்புல ஹீட்டை தரக்கூடியது. உடம்புல ஹீட்டை தரக்கூடியது. ஹீட்டை நம்ம உடம்புல இன்னும் உற்பத்தி பண்ணிடும். இந்த புரட்டாசி மாதத்தில் நார்மலாகவே நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, இப்போ நமக்கு குளிர்ச்சி அப்படின்னாக்கா அது ஓரளவு தான் நம்ம உடம்பு தாங்கும். ஹீட்டு அப்படின்னா அது ஓரளவு தான் தாங்கும். இது எல்லாமே ரொம்ப தாங்க முடியாது. இப்போ ஒரு நெருப்பை நல்லா இந்த இடத்துல ஏற்றி விட்டுட்டு அதில் போய் நம்ம நடுவில் நிற்க முடியுமானா முடியாது. நம்ம தாங்காது உடம்பு. அது மாதிரி குளிர்ச்சி அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ஏசியை வச்சுட்டு எல்லா ரூமையும் சாத்திட்டு நம்ம ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு 5 மணி நேரம் அந்த குளிர்லேயே நம்ம ஒரு ஐஸ் கட்டியை வச்சுட்டு உட்கார முடியுமா அப்படின்னா உட்கார முடியாது. அந்த குளிர்ச்சிங்கிறதுனாலும் நம்ம உடம்புல ஓரளவு தான் ஏறணும். ஹீட்டும் நம்ம உடம்புல ஓரளவு தான் ஏறணும். இப்போ நம்ம தண்ணி நமக்கு பிடிக்கும், குளிக்கிறோம் அப்படின்னாக்கா தண்ணியை திறந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக குளிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அந்த தண்ணியோட இதுவும் நமக்கு ஓரளவு தான் நம்ம உடம்புல ஏறணும். இது எல்லாமே ஒரு கொஞ்சம் தான் ஏறும். எல்லாமே ஜாஸ்தி போச்சுனாக்கா நம்ம உடம்புல ஜலதோஷம் பிடிக்கும், இல்லை உடம்பு ஏதாவது வியாதிப்படுத்தும், ஜுரம் வரும், ஏதாவது ஒரு நம்ம உடம்புல வியாதிப்படுத்தும். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அது 3மே சேரக்கூடியது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காலம்பரெல்லாம் நல்ல வெயில் அடிக்கும், சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும், காலம்பரம் பார்த்திங்கன்னா பனி பெய்யும். இது 3மே சேரக்கூடிய மாதம். இந்த 3மே சேரக்கூடிய மாதத்தில் நம்ம அசைவத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம உடம்புல ஹீட் அந்த மாதத்தில் ஜாஸ்தி இருக்கும். இந்த அசைவத்தை சாப்பிட்டா இன்னும் அதிகரிக்கும் ஹீட்டு. அப்போ அந்த நம்ம உடம்புல ஹீட் அதிகரித்து இந்த அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம வயிற்று சம்மந்தப்பட்டதில் ஏதாவது நோய்கள் வரும், நம்ம உடல் ஏதாவது ஒரு உபாயத்தை கொடுக்கும். அதுக்காக தான் அந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சா இது சயின்டிஃபிக்கான ரீசன். நம்ம ஆன்மீக பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம், அந்த மாதத்தில் அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு ஆகாது, நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது, அதனால் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் புரட்டாசி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாதிரி திருப்பதியில் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பிரம்மோற்சவம் நடக்கும். சுவாமி புறப்பாடு பிரம்மோற்சவம்லாம் நடக்கும். நிறைய பேர் பாத யாத்திரைலாம் போவாங்க திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு. அவ்வளோது விசேஷமானது தான் அந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடியது. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆகையினால் அதையும் பக்தர்கள்லாம் மக்கள்லாம் கடைபிடித்து இறைவன் அருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.